ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஹவர் ஆஃப் டெலிவரன்ஸ்ல உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. காலையில நான் கொடுத்த செய்தி அவசியமா நீங்கள் போய் கேட்க வேண்டும். அதுல ஒரு 7 ஃபெய்த் டிக்ளரேஷன்ஸ், ப்ராஃபட்டிக் டிக்ளரேஷன்ஸ் இருக்கு. அதோடைய தமிழாக்கத்தை நான் ஏற்கனவே குரூப்ல எல்லாம் போட்டிருந்தேன், உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்க அதை போய் பாருங்க. என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் அதை தமிழாக்கத்தை வைத்திருக்கிறேன். இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் ஆல்ரெடி சிஸ்டர் எனக்கு அனுப்பிட்டாங்க. அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் நான் செய்யணும்னு நினைச்சேன். அதை செய்து நான் உங்களுக்கு திரும்பமாக அதையும் அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்க உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ கிடைச்சதுல இருந்தே அதை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா all those 7 things are going to be like a key for your season. ஓகே, ஸோ இந்த மந்த் ஒரு ப்ரிப்பரேஷன் மந்த் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படி முடிய போகுது. அடுத்த மாதத்திற்கு அந்த அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது இந்த 7 காரியங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டிக் சிக்னிஃபிகன்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு அது தேவைப்படும். பிரைஸ் காட். ரைட், ஓகே. இன்னைக்கு அவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பவும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதிலே 14 18 வரையுள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். Genesis chapter 22 verses 14 to verses 18. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Amen. Praise God. Hallelujah. So, யெகோவா ஈரே, தேவைகள் சந்திக்கப்படும் பர்வதம், மவுண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ், யெகோவா ஈரே. ஸோ ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில எவ்விதமாய் கிரியை செய்ய போகிறார் என்பதை ஒரு 5 காரியங்கள், அதாவது இந்த 22ஆம் அதிகாரத்துல தேவன் எப்படிப்பட்டவர், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தார், அதை வைத்து ஒரு 5 காரியங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆபிரகாமை பற்றி ஒரு 2-3 காரியங்களை சொல்ல போறேன். அவ்வளவுதான். சரியா? ரொம்ப சுருக்கமா சீக்கிரமா நம்ம முடிச்சிடலாம். பட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங். 22ஆம் அதிகாரத்துல தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நான் சொல்ல போறேன். நம்பர் 1, முதலாவது 22:1 அதை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படின்னு அவர் அவனை நோக்கி, போதும்பா. முதலாவது என்ன அப்படின்னா, பரீட்சிக்கும் தேவன். இந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, பரீட்சிக்கும் தேவன். இங்க போட்டுக்கிற இந்த வார்த்தை ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு போட்டுக்கிற வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைனா, அவர் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. எங்க இருக்கு? யாக்கோபு 1:13. அதை வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு 1:13 நிருபத்துல இருக்கு. யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்படி இருக்கிற தேவன் எப்படி ஆபிரகாமை சோதிப்பார் அப்படின்னா, ஆபிரகாமை தேவன் சோதிக்கவில்லை, பரீட்சித்தார். God did not tempt Abraham. God tested Abraham. He did not tempt Abraham. He tested Abraham. பரீட்சிப்பது, சோதிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சோதனை கொடுப்பதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சோதனையில் வேதனை இருக்கிறது. அது பிளானே அதுதான். இவனை கீழே ஓட்டணும், இவனை எப்படியாவது இவனை காயப்படுத்திடணும், அதுதான் அதோடைய நோக்கமே. ஆனால் பரீட்சிப்பது அதல்ல, உங்களை உயர்த்துவது, உங்களை மேன்மைப்படுத்துவது.
to test you, is to elevate you. Amen. So இந்த நாட்கள்ல தேவன் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தை பரீட்சித்து உங்களை இன்னும் உயர்த்த, இன்னும் உங்களை மேன்மைப்படுத்த, இன்னும் பலப்படுத்த, இன்னும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ரைட். ரெண்டாவது, சோ முதலாவது பரீட்சிக்கும் தேவன் போட்டுக்கோங்க. இரண்டாவது வசனம், அதாவது ஆதியாகமம் 22 அதிலே 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ரைட். ரெண்டாவது என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, பாதை காட்டும் தேவன். முதலாவது பரீட்சிக்கும் தேவன். He's a God who will test you to elevate you, to define your standard. கார்ல எல்லாம் அந்த கிளாஸ்ல போட்டிருப்பாங்க டெஸ்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, QC டெஸ்டட் அப்படின்னு சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க. என்னன்னா, இட் இஸ் டிஃபைனிங் யுவர் ஸ்டாண்டர்ட். உங்களுடைய தரத்தை நிர்ணயிப்பது தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. உங்கள் தரத்தை உயர்த்துவது அவருடைய எண்ணமாயிருக்கு. அதனாலதான் பரீட்சிக்கும் தேவன். ரெண்டாவது என்னன்னா, பாதை காட்டும் தேவன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, God who directs, guides, reveals things in details. இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய போறாருன்னா, நான் குறிக்கும் இடம் சொல்ல, இந்த தேசத்துக்கு போ, இந்த இடத்துக்கு இப்படி போ அப்படிங்கிறார் பாருங்க. So God who is going to guide you and reveal things to you in details. Praise God. So பாதை காட்டும் தேவன். என்ன செய்யணும், எங்க போகணும், எப்படி செய்யணும், எல்லாவற்றையும் இந்த நாட்களில் உங்களுக்கு தேவன் திட்டமும் தெளிவுமாய் நடத்துவார். If you are waiting for a direction, I want to tell you, you will definitely be directed by God. Praise God. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படும். He will confirm your steps. He will guide you and he will confirm your steps. Praise God. ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, 22 8வது வசனம். ஆதியாகமம் 22 அதிலே 8வது வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். பார்த்து கொள்ளுகிற தேவன். மூணாவது என்ன போட்டிருக்கீங்கன்னா, பார்த்து கொள்ளும் தேவன். He is a God who knows everything, who is aware of everything. அவருக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாரு. Praise God. Amen. So இந்த வார நாட்கள்ல உங்களுக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவன். He is able to provide you with everything and anything. சகலவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இந்நாட்களில் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் இதை சொல்லும் போது என்னுடைய ஆவியில் என்ன உணர்த்தப்படுகிறேன் அப்படின்னா, சில இடங்களில் சில இருதயங்கள் கடினப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த கடினப்பட்ட இருதயங்களில் இருந்து உங்களுக்கு கனிவானவைகளை புறப்பட செய்வார். சில காரியங்களை அதட்டுகிறத பார்க்கிறேன். நம்ம பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே தேவன் உங்களுடைய எல்லைகளில் சிலரை அதட்டுகிறார், சில லாபான்களை கடிந்து கொள்ளுகிறார். நாளைக்கு வரப்போற தீமை இன்னைக்கே கடிந்து கொள்ளுகிறார். நாளைக்கு வரவேண்டிய நன்மை இன்னைக்கே அதட்டி வர வைக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சத்தத்தை இன்னைக்கு கேட்க பண்ணுகிறார். அதன் விளைவு ஒரு சம்பூரணம் உங்களுடையதாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அவ்விதமாய் தேவனுடைய எல்லைகளில் சகலவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தன்னுடைய மகனுக்காக விண்ணப்பம் பண்றதை பார்க்கிறேன். You are pleading for your son. உன்னுடைய மகனுக்காக நீ விண்ணப்பம் பண்ணுகிறாய். Praise God. 2 குமாரர்கள் இருக்காங்க. என்ன அந்த இடைவெளி பார்த்தா 2 பேருக்கு இடையில இருக்க இடைவெளி பார்த்தா 4-5 வருஷமா இருக்கு. 4-5 years டிஃபரன்ஸ் தெரியுது. ஆனா you are pleading for the youngest one. இளையவனுக்காக மன்றாடுகிறாய். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஜெபம் கேட்கப்படுது. உங்க மகன் எங்க இருந்தாலும் தேவனுடைய
ஆளுமைக்குள்ளே, அந்த நிழலுக்குள்ளே, அவருடைய நிழலுக்குள்ளே தேவன் அந்த மகனை கொண்டு வருகிறார். அந்த மகன் மேல் கர்த்தருடைய முழு கவனம் வருகிறது. நீங்க நம்பி விசுவாச அறிக்கை பண்ணுங்க. அவர் பார்த்து கொள்ளுகிற தேவன், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஆமென். ரைட். 4வது 22, அதுல 22ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ரைட். ஸோ ஓகே, இதான் 15ஆ 11ஆ? ரைட், ஓகே. 15லேருந்து 18 வரைக்கும் தம்பி. 15 to 18. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். போனதுல என்ன வாசிங்கன்னா 22:11 என்ன வாசிங்கன்னா ஆபிரகாமே ஆபிரகாமே. ஸோ வி ஆர் இன் த 4th பாயிண்ட், அப்படித்தானே? 4வது பாயிண்ட் நான் சொல்லணும். ஸோ 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பட்சமாய் அழைக்கும் தேவன். பட்சமாய் அழைக்கும் தேவன். இன்னைக்கு காலையில செய்தியில் கூட நான் சொன்னேன். ஏன்னா ஆபிரகாமையும் மோசையும் ஹைலைட் பண்ணி தான் காலைல பேசணும். அதுல பாத்தீங்கன்னா ஆபிரகாமையும் 2 தடவை கூப்பிட்டுருப்பாரு, மோசையும் எப்படி கூப்பிட்டுப்பாரு, மோசேன்னு 2 தடவை கூப்பிடுவாரு, ஆபிரகாமையும் ஆபிரகாமே ஆபிரகாமின்னு கூப்பிடுறாரு. சோ பட்சமாய் அழைக்கும் தேவன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். பாருங்க, சிலரை தேவனுடைய இருதயம் சிலரை கவர்ந்துருது. அதாவது சிலரை பார்த்து அவருடைய இருதயம் கவர்ந்துருது. அவங்கள்ட்ட அவர் என்ன பண்றாருன்னா 2 தடவை கூப்பிடுறாரு. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், அந்த சின்ன குழந்தை கர்த்தரை தொழுது கொண்டான், பால் மறந்த பிள்ளை, அவன் கர்த்தரை தொழுது கொண்டான் எழுதியிருக்கிறது. அவங்கிட்ட போயிட்டு சாமுவேலே சாமுவேலே அப்படிங்கிறாரு. பட்சமாய் அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ யோசிச்சு பாருங்க, ஒரு பச்சிலம் பிள்ளை, அவன் பால் மறந்த பிள்ளை, கர்த்தரை துதித்து ஆராதித்ததை, ஆண்டவர் தொழுது கொள்றதை பார்த்தோன்னே அவனை தேடி போய் சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆபிரகாம் அவருக்கு பிரியமானதை செஞ்சிட்டதுனால ஆபிரகாமே ஆபிரகாமின்னு கூப்பிட்டாரு. மோசே, அவனை கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். பிறக்கும் போதே பாருங்களேன், எல்லாரும் பேரையும் அவர் மாத்திடுவாரு. அவரு ஈசாக்கு வச்ச பேர் யாக்கோபுன்னு வச்சா அந்த பேர் கூட இஸ்ரவேல்னு மாத்திட்டாரு. ஆனா மோசே பேரை மட்டும் என்ன செய்யல, மாத்தல. மோசேன்னு வச்சுக்கிட்டாரு. பேர் வச்சது யாரு? பார்வோனுடைய குமாரத்தி. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பேர் இருக்கட்டும்பா. அவன் பேர் வச்சா தண்ணீர்ல இருந்து எடுக்கப்பட்டவன், அதனால என்ன பண்ணா மோசே அவனு பேர் வச்சா. இவர் அந்த பேரே இருக்கட்டும் மாத்த வேணான்ட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இவன் நிறைய பேரை தண்ணீர்ல இருந்து வெளியே கொண்டு வருவான். செங்கடலை கடந்து அநேகரை அழைத்து கொண்டு போகக்கூடியவன் இவன் மட்டும் தண்ணீர்ந்து வெளியே வந்த ஆள் கிடையாது. இவன் நிறைய பேரை தண்ணீர்ந்து கொண்டு வருவான். அல்லேலூயா. அந்த மோசேக்கு தேவன் தம்முடைய திட்டத்தை குறித்து பேசும்போது அவனுடைய லைஃப்ல அவனை பார்க்கிறாரு. இவ்வளவு 80 வயசு ஆகுது, இவ்வளவு உத்தமமா இருக்கிறான் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி மோசே மோசேன்னு கூப்பிட்டாரு. முச்சடியில் தேவ தயவு வெளிப்பட்டது. முடிந்து போனது என்று நினைத்த இடத்திலே ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி மகிமையான காரியங்களை அவர் மூலமாய் செய்தார். உங்க வாழ்க்கையிலும் செய்கிறார். ஆண்டவர் உங்க பேரையும் அழைக்கிறார். இதெல்லாம் ஓகே எனக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சவுலை கூப்பிடுறாரு. சவுலே சவுலேங்கிறாரு. அவன் சபையை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறவன், ஆனாலும் அவர் எவ்வளவாய் அவனை நேசிக்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, சவுலே நீ என்னை எவ்வளவா துன்பப்படுத்தினாலும் அதை விட நான் உன்னை அதிகமா நேசிப்பேன் அப்படிங்கிறாரு. பிரைஸ் காட், ஆமென். சோ ஆண்டவர் அவன்கிட்ட என்ன பேசினார்னா, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளிலே உதைப்பது உனக்கு கடினமா, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமான்னு சொல்லி பேசி அந்த சவுலை பவுலாக்கி அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்க பேரை அவர் பட்சமாய் உங்களை அழைக்கிறார். அவர் பட்சமாய் அழைக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை பார்ப்பீர்கள். பிரைஸ் காட். சரி, அதான் 4வது. 5வது என்ன சொல்றோம் அப்படின்னா,
அதாவது 22ஆம் அதிகாரத்துல 15 18 வரைக்கும் வாசிக்க நேரம்ல வச்சுக்கோங்க. அதுல என்ன அப்படின்னா 5வது குறிப்பா நான் என்ன போட்டிருக்கேன்னா, பாராட்டி பரிசளிக்கும் தேவன். ஏன்னா ஆபிரகாம வந்து அவர் பாராட்டுறாரு. பரவாயில்லப்பா, பரவாயில்ல, நான் வந்து பாத்தியா, நீ இவ்வளவு பண்ணிட்டியே, இப்படி நீ உன் விசுவாசத்துல உத்தமனா இருந்திருக்கியே அப்படின்னு பாராட்டினாரு. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அன்றைய தேவை சந்திக்கப்பட்டது. ஏன்னா அருகிலேயே ஒரு அற்புதம், அப்படிதானே? அங்கேயே ஒரு ஆடு இருக்கு. சோ அன்றைய தேவை, அதான் அன்னைக்கு அன்றைய தேவை அவனுக்கு. அந்த அன்றைய தேவை அற்புதமாய் சந்திக்கப்பட்டது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய இன்றைய தேவை, இப்ப என்ன தேவையோ, பிரசன்ட் ஹெல்ப் என்ன, பிரசன்ட் நீட் என்ன, அந்த தேவை சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல தூரத்திலிருந்து நற்செய்தி, ஈசாக்குக்கு வருங்கால தேவை, அதுவுமே சந்திக்கப்படுது. அதனாலதான் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, ஏதோ ஒரு காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல செய்ய போறாரு. அது பல தலைமுறையா அல்லது பல காலகட்டங்களா அந்த ஆச்சரியங்கள் தொனித்து கொண்டே, ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்றோம்ல, அது மாதிரி அந்த ஆச்சரியத்தின் அலைகள் உங்களோடு நின்று போகாம உங்களை சார்ந்த சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ரிப்பிள் எஃபெக்ட் ஆஃப் ஹிஸ் மிராக்கிள், தி சூப்பர் நேச்சுரல் ஒண்டர்ஸ் உங்களை தாண்டி அங்கேயும் அவங்களுக்கும் நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென். இந்நாள் வரைக்கும், இந்நாள் வரைக்கும். அப்ப தேவன் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. அது தொடர்ச்சியாக நிகழப் போகிறது, தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது. ஆமென். சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, வருஷங்களை கடந்து நிகழவிருக்கும் வெற்றிக்கு அஸ்திபாரம். நான் அதுல என்ன போட்டீங்கன்னா, எல்லைகள் கடந்து வரும் தெய்வீக நன்மை. ஏன்னா அவர் சொன்னாரு வந்து சத்துருக்கள், அதாவது சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரிப்பீர்கள் அப்படின்னாரு. அது எங்கெல்லாம் நிறைவேறிச்சுன்னா, இந்த தேசத்துக்கு புறம்பே, இஸ்ரவேலின் எல்லைகளுக்கு புறம்பேயும் அது நிறைவேற தொடங்கினது. உங்களுக்கு தெரியும் வந்து எஸ்தர் காலத்துல எல்லாம், எஸ்தர் முர்தேகாய் காலத்துல எல்லாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இன்னைக்கு தேவை அது மட்டும் இல்ல, நாளைக்கு தேவை அது மட்டும் இல்ல, பல வருஷங்களை கடந்த தேவையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். அப்படிதான் ரிவார்ட்ஸ் தொடர போகிறது. எல்லைகளை கடந்து வரும் தெய்வீக நன்மைகள். பிரைஸ் காட். அப்ப சமீபத்தில் அற்புதம், தூரத்திலிருந்து நற்செய்தி, எல்லைகளை தாண்டி இருந்தும் நன்மையான காரியங்களை நீங்கள் கேட்க போகிறீர்கள், பார்க்க போகிறீர்கள். பிரைஸ் லார்ட். சரி, இதுதான் வந்து 5 காரியங்கள். ஆபிரகாமின் தேவனை குறித்து நான் 5 காரியங்களை வரிசையா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமா ஆபிரகாம் செய்த 3 காரியங்களை சொல்லப்போம். அதாவது ஆபிரகாம் கண்டது, ஆபிரகாம் சொன்னது, ஆபிரகாம் செய்தது. இத வந்து நான் வந்து இந்த 3 காரியத்தையும் சொல்லி ஜெபம் முடிச்சிருப்போம். அவ்வளவுதான். சரியா? ஆபிரகாம் கண்டது. ஆதியாகமம் 22 அதிலே 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். பிரைஸ் காட். தேவன் அவனுடைய கீழ்ப்படிதலை பூர்ணப்படுத்தும்படிக்கு, அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படிக்கு அவனுக்கென்று ஒரு பிளேஸ் வாஸ் கன்ஃபைன்ட், ஒரு இடத்தை ரெடி பண்றார். அந்த இடத்தை அவன் என்ன பண்ணானா, தூரத்திலேயே என்ன பண்ணிட்டானா, பார்த்துட்டானா. ஆபிரகாமுக்கு நமக்கு தெரியும், தேவன் அவனுக்கு கொடுத்த பயிற்சிகள்ல முதல் பயிற்சி என்னன்னா, அவர் எப்படி பார்ப்பாரோ அப்படி அவனை பார்க்க வைத்தார். அந்த பார்வையில் என்ன இருக்குன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பார்க்கக்கூடிய பார்வை, தேவனுக்கு உகந்தவைகளை தூரத்திலேயே பார்க்கக்கூடிய பார்வை, தேவனுக்கு பிரியமானவைகள், தேவன் ஏற்படுத்தி இருக்கிறவைகள். இதுதான், this is what it is. நிறைய பேத்துக்கு வந்து பக்கத்துல வந்து இல்லையா, பொண்ணு பார்க்கறதுக்கு போயிருப்பான், போய் உட்கார்ந்துருப்பான், சொல்லுவாங்க அந்த பொண்ணு காப்பி எடுத்துட்டு வரும்பா,
காப்பி எடுத்துட்டு வரும், நீ பார்த்துக்க அப்படின்ட்டு. இப்பெல்லாம் காப்பியெல்லாம் எடுக்கிறது இல்லை. எனக்கு தெரியல, அந்த காலத்துல காப்பியெல்லாம் எடுத்து வந்து பவ்யமா அப்படியே ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே அவனும் அப்படியே ஒரு வைக்கப்பட்டு அப்படியே பார்த்துட்டு காப்பி எடுத்துருவான். காப்பி சூடாவே இருக்குமா, அந்த அவசரத்துல என்ன எடுத்தான். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சொல்லுவான், நான் சரியாவே பார்க்கல அப்படின்பா. ஏன்டா உனக்கு இவ்வளவு பக்கத்துல வந்திருக்குதே, உனக்கு உரியது உனக்குத்தான் நியமிக்கப்படுது, இவ்வளவு பக்கத்துல வந்த பிறகுமா தெரியல. ஆனா இங்க ஆபிரகாமுக்கு தனக்கு தேவன் நியமித்தவைகளை தூரத்திலேயே பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல். Praise the Lord, without doubt. தூரத்துல பார்த்தனே இதுதான். Praise the Lord, அல்லேலூயா. நீங்க கேட்கணும், ஆண்டவர் இந்த விசுவாச பார்வை எனக்கு தாங்க. எனக்கு தடுமாற்றம் அப்படி பக்கத்துல இருந்த பிறகு பார்த்தீங்கன்னா கண்ணாடியை போட்டு அப்படி அந்த பார்வையில் ஆண்டவரே, லெட் மீ see things from a distance. தூரத்தில் இருக்கும்போதே அது எனக்குள்ளதா எனக்கு இல்லாததா எனக்கு நல்லா என்ன செய்யுங்க, அந்த தெளிவை தாங்க. லெட் மீ see, let me discern things so that I can see it with clarity, whether it is appointed for me or not. எனக்கு உரியதா, எனக்கு குறிக்கப்பட்டிருக்குதா, என்னுடையதா என்பதை நான் தூரத்திலேயே கண்டுகொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை எனக்கு தாரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ ஆபிரகாமுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு பிரியமானது அது தூரத்துல இருக்கிறதையும் பார்த்துட்டான். அப்படிதானே? இன்னொரு வசனமும் இருக்கு, 13 வசனத்தை வாசிங்க, 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ரைட். அப்போ என்னன்னா, இந்த பார்வை பாருங்களேன், தூரத்துல தேவன் குறித்ததை தூரத்திலும் பார்க்கிறான், பக்கத்திலையும் அதை என்ன செய்யறான், பின்னாடி பின்னாகன்றது பின்னாக எப்பா அது பின்னாடிதான் பாருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? he was moving ahead. அவனுக்கு தேவையானது பின்னாடி இருக்கு, ஆனா அவன் தேவனை தேடி வரதுனால முன்னாடி வந்துட்டான். அங்கதான் இருக்கு, பின்னாடி தான் இருக்கு, ஜஸ்ட் பாரு, இந்த தான் இருக்கு. so he was able to locate. and உங்களை அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இன்னைக்கு ஆண்டவர் வைக்கட்டும். may God help you to locate everything that is fixed for you, that is appointed for you. அது தூரத்துல இருந்தாலும் சரி, அது பின்னாடி இருந்தாலும் சரி, பக்கத்துல இருந்தாலும் சரி, God will help you to locate. Praise God. I mean, இது எனக்குரியது, இது என்னுடையது, இது எங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டுகொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. சோ இது ஆபிரகாம் கண்டது. இரண்டாவது ஆபிரகாம் சொன்னது, 22:5, ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமென். ரொம்ப விஷயம் ரொம்ப அழகா இருக்கு. இது அவருடைய விசுவாசத்தின் அறிக்கை என்று இருக்கிற போதிலும் அதிலே அழகாக ஒரு தொழுகை சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? தொழுகை. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போய் உன் குமாரனை பலி கொடுத்துரு அப்படின்ட்டார், அப்படித்தானே? அப்படின்னா எப்படி இப்படி சொல்ல முடியும்? நாங்க போயிட்டு திரும்பி வருவோம் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா அங்க ஒரு தொழுகையை போட்டான் பாருங்க, அழகா ஒரு தொழுகை. அவனுடைய விசுவாசம், அவனுடைய தொழுகை, ரெண்டு இருக்கு அதுல. அவன் விசுவாசத்துல பேசுகிறான், காரணம் அதுக்கு முன்னாடி ஒரு தொழுகை இருக்கு. ஏன் இந்த தொழுகை ரொம்ப முக்கியப்படுத்துகிறேன்னா, உங்க ஆராதனை, உங்க வர்ஷிப் இருக்குல்ல, அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சில ஆராதனை ரொம்ப விலையேறப்பெற்ற ஆராதனை, ஆண்டவருடைய பார்வையில விலையேறப்பெற்ற ஆராதனை. அன்னாள் தேவனை துதித்தாள். 2ஆம் அதிகாரத்துல தன்னுடைய பிள்ளைய அவசரமா பால் மறக்க பண்ணி, அந்த குழந்தை பால், நீ பால் குடிக்க கூடாது, விட்டோம்னா அவன் பாட்டுல 2-3 வயசு வரைக்கும் பால் குடிச்சிட்டு தான் இருந்திருப்பான். ஆனா அந்த பாலை அவள் மறக்க பண்ணினாலாம்.
எப்படி இதை நிறுத்துறதுன்னு சொல்லி மறக்க பண்ணி அந்த குழந்தைய சீக்கிரமா வந்து ஆண்டவர் கரத்துல ஆண்டவருடைய ஆலயத்துல கொடுத்துட்டு ஆண்டவரை சொல்ற, ஆண்டவரே என் வாய் திறந்திருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவரை துதித்து ஆராதித்தாலே அந்த ஆராதனை வெளியேற பெற்றது. அல்லேலூயா. 300 பணம், ஒரு வருடத்தின் மொத்த கூலி. அதை கொண்டு வாங்கி இருக்கிற உன்னை கொண்டு வந்து உடைச்சு அவர் பாதத்துல, இன்னொருத்தருடைய வீட்டுல உட்கார்ந்து அவருடைய பாதத்துக்கு பின்னாடி இருந்து அப்படியே கண்ணீரால அவருடைய கால்களை நனைத்து தலைமுடியால் துடைத்து அந்த தைலத்தை ஊற்றி 300 ராத்தல், அதாவது சேவிங்ஸ் ஆஃப் 1 whole year. யோசிச்சு பாருங்க, அது அவ்வளவு ஈஸியா? ஒரு வருஷம் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சதை கொண்டு வந்து ஆண்டவரேன்னு கொடுக்கறது சாதாரண விஷயமா? ஸோ இதெல்லாம் பிரைஸ்லெஸ் வர்ஷிப். இந்த ஆராதனை, அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, அதாவது இவள் செய்தது எதுவோ அது காலகாலங்களுக்கு என்ன செய்யப்படும் தெரியுமா? சொல்லப்படும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்றோம்ல, இப்ப நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அவளை பத்தி பேசுறோம்ல, இப்ப பேசுகிற பொழுது அந்த சந்ததியில எத்தனையோ காலங்கள் மாறினாலும் இப்ப யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயா, ஆமென். நித்திய நித்தியமாக நினைவு கூறப்படுகிற ஒரு ஆராதனை அது மாறி போனது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனாலதான் ஒரு நாள் ஆராதிக்கும் போது சொன்னேன், 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த ஆராதனை அவளுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்து. அந்த மரியாள் தாங்க இந்த மரியாள், அப்படி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப தொழுகை, அந்த தொழுகை இருக்கே, அந்த தொழுகை உங்கள் அழுகையை நிச்சயமாய் மாற்றும். ஆமென். சிரோபேனிக்கையாள், சிரோபேனிக்கையாள், அவளை பற்றி என்ன விசேஷம்னா, தேவன் ஒரு நோ தான் சொல்ல போறார், சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த நோவை எஸ்ஸா மாத்திட்டா. எப்படி மாத்தினா? ஆண்டவர் முடியாதுன்னு சொன்ன பிறகும் அவள் கர்த்தரை தொழுது கொண்டாள். இயேசு சொல்றாரு, முதல்ல மறு தடவை கொடுக்கல, அதுக்கப்புறம் இல்லைன்ட்டார், முடியாதுமா அப்படின்ட்டார். ஆனா அவள் தொழுது கொண்டாள். பழைய ஏற்பாட்டுல ஒருத்தன் அந்த நோவை எஸ்ஸா மாத்தினது, அது யாருன்னா கிங் எசேக்கியா, இல்லையா? எசேக்கியா ராஜா சுபர்புறமாய் திரும்பி தன்னுடைய நம்பிக்கையை விட்டு கொடுக்காம, ஏன்னா 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் சொல்லுது, அவனை போல நம்பிக்கை, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்ததில் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இஸ்ரவேல் அப்படி ஒரு ராஜா இருந்ததே இல்லை. சுவாமி அந்த நம்பிக்கை விட்டு கொடுக்காம கர்த்தரே சொன்ன போதிலும் சுவர்புறமாய் திரும்பி அழுதான், தொழுதான். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினார். அவரே நோன்னு சொன்ன அவரே எஸ்ன்னு சொல்லிட்டார். இந்த ரகசியம் ஆபிரகாமுக்கு தெரியுது. அதனாலதான் ஆபிரகாம் சொல்றான், நாங்க தொழுதுட்டு திரும்பி வந்துருவோம் அப்படிங்கிறான். என் குமாரனை கேட்டுக்கிறாரு, ஆமா ரைட்டு தான், ஆனா நான் ஒரு தொழுகைக்கு போகிறேன், அந்த தொழுகை என் அழுகையை கழிப்பாய் மாற்றும். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாம் சொன்னது, ஆபிரகாம் கண்டது, ஆபிரகாம் சொன்னது, 3வது ஆபிரகாம் செய்தது. ஆபிரகாம் 2 காரியம் செஞ்சிருக்காங்க. நீங்க அதை வாசிங்க. ஒண்ணு என்னன்னா 22, அதுல 6வது வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். திரும்ப வாசிங்க அதை. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, ரைட், இதுதான் முக்கியம். கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அவன் செஞ்சது 2 காரியம், அது 2யுமே சொல்ல போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கர்த்தர் ஆவியானவர் இதெல்லாம் வெளிப்படுத்தும் போது அதில் ஒரு பெரிய களி கூறுதல், ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு பாருங்களேன். சோ ஆபிரகாம் ஏன் இந்த கட்டைகளை எடுத்து இவன் மேல வைக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். இப்ப இப்படி யோசிங்க, கத்தி பெருசா கட்டை பெருசா? எது ரொம்ப வெயிட்டா இருக்கும்?
கட்டைகள் தானங்க வெயிட்டா இருக்கிறது, இல்லையா? கத்தி சும்மா பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு போயிடலாம். கட்டைகளை கொண்டு போய், ஏங்க ஆபிரகாம் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அந்த பிள்ளையாண்டான் இடத்தில் இதை கொடுக்கலாமா? கத்தியை உரையில் போட்டு பத்திரமா பிள்ளையாண்டாட்ட கொடுத்துட்டு விறகு பூரா நீங்க தூக்கிட்டு போக வேண்டியதானே? இல்ல இல்ல இல்ல. அவருக்கு ஒரு ரகசியம் தெரியும். என்ன ரகசியம் தெரியும்னா, இளையவன் அதாவது குமாரன் இவன் எதை சுமக்கிறானோ அது அவனை சுமக்கும். பிரைஸ் காட். இப்பொழுது ஈசாக்கு கட்டைகளை சுமக்கிறான். கொஞ்ச நேரத்துல கட்டைகள் ஈசாக்கு என்ன செய்ய போகுது? சுமக்க போகுது. அப்படித்தானே? கட்டைகளை பூரா அடுக்கி அதுக்கு மேல யார வைக்க போறா? ஈசாக்கு. அப்போ இப்போ கட்டைகளை அவன் தூக்கிட்டு போறான். ஆனா அவன் கர்த்தருக்காய் சுமப்பது எதுவோ அது அவனை சுமக்கும். அப்படின்னு அர்த்தம்னா, ஈசாக்க அந்த கட்டைகளுக்கு மேல வச்சிட்டீங்கன்னா, அந்த கட்டைகள் அவனை சுமக்குதுன்னா, அவனுக்குரிய சகலமும் ஆயத்தமாக்கப்படும், பிறப்பிக்கப்படும். அப்படித்தான் ரெபேக்காள் பிறந்ததாக வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்துல ரெபேக்காள் பிறந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க கிறிஸ்துவுக்காக எதை சுமக்கிறீர்களோ அது உங்களை சுமக்கும். அப்படின்னு அர்த்தம்னா, அது உங்களை சுமக்கும் காலத்தில் உங்களுக்கு உரியது சகலமும் சிருஷ்டிக்கப்படும். As you are placed upon the wood, இல்லைன்னா நீங்க எதை சுமக்கிறீங்களோ அது உங்களை சுமக்கும் போது உங்களுக்குரிய சகலமும் சிருஷ்டிக்கப்படும். பிரைஸ் காட். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு என்ன பண்ணாரு? 9ஆம் வசனத்தை வாசி. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ரைட். சோ ரெண்டாவது என்ன பண்ணா, என்ன அவன் என்ன செய்தான்றதான் பார்க்கிறோம். ரெண்டாவது என்னன்னா, பலிபீடத்தை உண்டாக்கி, ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி. இது ரொம்ப வித்தியாசமானது. ஏன் வித்தியாசமானது? விசேஷமானது. ஏன் விசேஷமானது அப்படின்னா, இது வரைக்கும் 12ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் என்ன நீங்க வாசிப்பீங்கன்னா, எங்கே தேவனை ஆபிரகாம் சந்திக்கிறானோ அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை அவன் கட்டுவான். அப்படிதானே? அப்படிதானே? கர்த்தர் அவனை சந்தித்தார், அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை, அப்படிதானே இருக்கும். ஆனா இங்க என்ன அப்படின்னா, இவன் பலிபீடத்தை கட்டுற இடத்துல அவர் அவனை சந்திக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அங்கெல்லாம் தேவன் அவனை சந்திப்பார். எங்க சந்திக்கிறாரோ அந்த இடத்தில் அவன் ஒரு பலிபீடத்தை கட்டுவான். இங்கே அவன் ஒரு இடத்தில் பலிபீடத்தை கட்டுகிறான், அந்த இடத்தில் தேவன் அவனை சந்திக்கிறார். பலிபீடத்துக்கு அப்புறம், இந்த பலிபீடத்தெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் தேவன் சந்திக்கிறார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி God will mark every position. Everything, every move was marked by God. இதுதான், இங்கதான் அடுத்த ஸ்டாப் ஒரு இங்க, அடுத்து இங்க, அடுத்து இங்க, அது அப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அவன் குறிக்கிற இடத்தில் தேவன், பிரைஸ் காட், ஆமென், அவன் பலிபீடம் கட்டுற இடத்துல ஆண்டவர் வந்துட்டாரு. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில இவ்விதமாய் செயல்பட போகிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சத்தியமே என்ன அப்படின்னா, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வெளிப்பாடு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நான் என்ன யாருன்னுப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே பேதுரு சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவனை வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நான் ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருகிறேன், நீ பூமியில் எவைகளை கட்டுகிறாயோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும், நீ பூமியில் எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அவை பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, ஐ வில் பிகின் டு ரெப்ளிகேட் யூ. நீ என்னெல்லாம் செய்யறியோ அதை நான் செய்யறேன்ப்பா, உன்னை காப்பி அடிக்கிறேங்கிறார். நீ என்ன பண்றியோ அதை நான் என்ன பண்றேன், அப்படியே நான் செய்யறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் ஒரு இடத்துல ஆபிரகாமை சந்திப்பார். அதை பார்த்துக்கிட்டே போனதுனாலதான் அவன் கரெக்டா கானான்ல போய் சேர்ந்தான். சோ ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் அவனை சந்திச்ச பிறகு
அவன் பலிபீடத்தை கட்டுவான். இங்கே அவன் பலிபீடத்தை கட்டின பிறகு தேவன் அவனை சந்திக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், இந்த தொழுகை, இந்த ஆராதனை, இந்த கீழ்ப்படிதல், இது கர்த்தரை கவர்ந்து இழுக்கிறது. ஆபிரகாமே ஆபிரகாமே 2 முறை கூப்பிட்டு பேசி பெரிய வாக்குத்தத்தம் பண்ணி, 2 முறை பேர் மட்டும் இல்ல, ஆபிரகாமே ஆபிரகாமே மட்டும் 2 முறை இல்ல, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அது 2 முறை சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். எனவே நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமான நேசம், நிச்சயமான ஆசீர்வாதம், இவைகளை தேவன் அருளுகிறார். ஆபிரகாமுடைய பிரயாணம் வாய்த்ததா இல்லையா அப்படின்னா ஒரே பதில் என்னதான்? வாய்த்தது. உங்க பிரயாணங்கள் வாய்க்கும். Your faith journey will be honored. Your obedience will be rewarded. Praise the Lord. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த வார்த்தைகள் மூலமா உங்களுக்கு ஊழியம் செய்வார். கண்களை மூடி நம் ஜெபம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமே ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து அதிகமா எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. இப்பொழுதும் நீர் பேசுகிறதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறவைகளை தூரத்தில் இருந்தே கண்டுகொள்ளக்கூடிய விசுவாச கண்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, கர்த்தர் மகிமைப்படுவீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக சுமக்கிறவைகள் எங்களை சுமக்கும் என்கின்ற சத்தியத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும் தகப்பனே. நாளைய தினம் ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைந்த நாளாக, ஒரு ஈவென்ட்ஃபுல் டேயாக இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புங்க. உங்க பிரசன்னத்தால் நிறைத்து நடத்துங்க. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதப்பா. விதமாகவே நீர் எங்களோடு கூட இருங்க. பிரயாணங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை, நீர் மகிமைப்படுவீராக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த கரங்களில் தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.